உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும். இத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு நம்ம வாழ்க்கையில. ஸோ எதை பத்தியும் நம்ம அஞ்சவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வி கேன் என்ஜாய் அவர் லைஃப். ஜோ டிஸ்பென்சா அவர்கள் அவர் ஒரு புக், நிறைய புக் எழுதியிருக்காரு. யூ ஆர் பிளெசிபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் த ஃபேவரட் புக் எனக்கும் ஆக்சுவலி. அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, வாட் மேக்ஸ் him டு திங்க் ரைட் இந்த மாதிரி புக்கு எழுதணும் அப்படின்னா அவர் ஒரு ஹி வாஸ் இன் டெத், நாட் டெத் பட் கோமா ஸ்டேட்டுக்கு சொல்லிட்டாங்க, உங்களால எழுந்து நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா செல்ஃப் ஹீல் பண்ண ஆரம்பிச்சார். அவ்வளோ ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாரு. என்னன்னா வெறும் பிலீவ் மட்டும் இல்ல, நான் எழுந்துச்சு நடப்பேன், விளையாடுவேன், ஐ டூ வண்டர்ஸ் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி விஷுவலைஸ் பண்ணிட்டே இருந்ததுனால வாட் வித்தின் டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க, இல்லை சார் உங்க லைஃப் ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த தாட் ப்ராசஸ் அவருக்குள்ளேயே கான்ஃபிடென்ட்டா இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாரு. அந்த இன்ஜெக்ட் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு வாட்டியும் யூ வில் ஒரு வித்தின் 8 months to 1 yearக்குள்ளேயே எழுந்துச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நடந்து இப்போ என்ன பண்ணாருன்னா ஸ்டில் இஸ் புக்ஸ்லாம் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அது என்கிட்ட ரெண்டு புக்ஸ் அவரது இருக்கு. ஒன்று படிச்சு முடிச்சிருக்கேன் ஆல்மோஸ்ட், இன்னொன்று படிக்கணும். பீயிங் ஹேபிட் புக் பத்தி ஒன்று இருக்கு ஆக்சுவலி. ஸோ ரொம்ப அருமையா எழுதியிருப்பார். நிறைய அவரோட டாக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலா என்லைட்டடா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். நீங்க யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா அவரோட டாக்ஸ் இன்னும் கூட நிறைய இடத்துல இருக்கும்.